Exercise 10.7 8th sum dy by dx plus y divided by 1 minus x root of x equal to 1 minus root x. இந்த sum வந்து linear in y இருக்கிறதுனால இந்த அப்படியே இந்த question formatலேயே அப்படியே நம்ம solve பண்ண ஆரம்பிக்கலாம். இதனோட general format எப்படி இருக்கு அப்படின்னா dy by dx plus py equal to qங்கிற formatல இருக்கு. ஸோ இந்த இடத்துல yக்கு பக்கத்தில் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் pன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த கொஷினை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு y மட்டும் தான் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு p. ஸோ 1 divided by 1 minus x into root xங்கிறது p ஈக்குவல் டு கந்தாண்டா இருக்கிறது நம்மளோட q. ஸோ 1 minus root x. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா e பவர் இன்டகிரல் pdx அதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ e பவர் இன்டகிரல் பியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 1 divided by 1 minus x into root x dx. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்மள்ட்ட டினாமினேட்டரில் இருக்கிறதுல நம்மளுக்கு ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது இன்டகிரேஷனில். ஸோ நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு போயிடலாம். நம்ம எதை சப்ஸ்டியூஷனாக எடுக்கணும் அப்படின்னா எந்த டேர்ம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நம்மளால் அதை வச்சுட்டு நம்மளால் சால்வ் பண்ண முடியாதுங்கிற டேர்மை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட்டிங் டேர்மாக எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் டேர்மு இந்த இடத்துல இருக்கிறதுல எது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ரூட் எக்ஸால் தான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் ஏற்படுது. ஸோ அந்த u is equal to root x அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிடியூஷனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்ஸ்டிடியூஷன் எடுப்போம். அடுத்த ஸ்டெப்பை என்ன செய்வோம் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு போயிடுவோம். ஸோ u டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா du. இந்த எக்ஸ் ரூட் எக்ஸ்னால் என்ன அர்த்தம் எக்ஸ் பவர் ஹாஃப் இல்லையா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது nx பவர் n மைனஸ் 1. ஸோ என்ன 1/2 இந்த மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துடும் எக்ஸு அந்த பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஸோ ஹாஃபில் -1 ஆனிச்சுன்னா என்ன அப்படின்னா -1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2 root x. இந்த 1/2ங்கிறது ரூட்டு மேலே மைனஸ் இருக்கிறதுனால அதை கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் ரூட் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஓகேவா. ஸோ 1 divided by 2 root x இன்ட்டு dx. ஓகேவா இன்ட்டு dx. இப்போது இதில் எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொஷினில் இப்போ வந்து duங்கிறதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் நம்ம 1 divided by 2 root x dx. dx இருக்குது ரூட் எக்ஸ் இருக்குது டிவைடட் பையில் 2 கிடையாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா 1 மைனஸ் எக்ஸுக்குன்னு நம்ம ஃபுல் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. அதனால நம்மளுக்கு இந்த பார்ட்டெல்லாம் போயிடும். அப்போ ரிமைனிங் 1 மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் நம்ம எடுத்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதினோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எல்லா எக்ஸுமே வந்து யூக்கு மாறிக்கிட்டாச்சு. ஓகேவா. விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ 1 மைனஸ் எக்ஸு ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆச்சா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 இன்டகிரேஷன் ஆஃப் இந்த dx டிவைடட் பை 2 ரூட் எக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்க போகிறோம் duன்னு போட்டுக்க போகிறோம். டிவைடட் பை 1 மைனஸ் அது அப்படியே தான் இருக்க போது இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம் u ஸ்கொயர் போட்டுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்க வேண்டியதான். இன்டகிரேஷன் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2 log a plus u divided by modulus of a plus u divided by a minus u. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இங்கே a இருக்கிற இடத்துல என்னது 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ x இருக்கிற இடத்துல u இருக்குது. ஜஸ்ட் அது அப்படியே ஒரு மாடிஃபிகேஷன் அவ்வளோதான். ஸோ e பவர் 2 இன்ட்டு 1/2 log ஆஃப் a இருக்கிற இடத்துல 1 போட்டுக்குங்க. சாரி இங்கே x தான். ஓகேவா. ஜென்ரல் ஃபார்மேட் எழுதும்போது a plus x divided by a minus x. ஓகேவா. ஸோ 1 ப்ளஸ் இங்கே u இருக்கிறதுனால 1 ப்ளஸ் u divided by 1 minus u. ஓகேவா. இந்த 2 இன்ட்டுவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஈயும் இ பவர் அந்த லாகும் கேன்சல் ஆகி ரிமைனிங் மட்டும் என்ன இருக்கும் அங்கே பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த டேர்ம் ஃபுல்லாகவே சர்வைவ் ஆகும். ஓகேவா. ஈவும் லாகும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் u டிவைடட் பை 1 மைனஸ் u இருக்கும். நம்ம எப்போவுமே இது சப்ஸ்டிடியூஷன்லாம் முடிஞ்சு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்னத்துக்கு மாற்றிக்கணும் நம்மளோட ஒரிஜினல் டேர்முக்கு மாற்றிக்கணும். ஓகேவா. யூக்கு பதிலாக என்னென்னு எடுத்திருக்கோம் ரூட் எக்ஸ் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ்னு மாற்றியாச்சு. இதுதான் நம்மளுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஓகேவா. இது லீனியர் இன் ஒய்யாக இருக்கிறதுனால ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியதான். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க is y e power integral p dx equal to integral q e power integral p dx into dx plus c.
ஓகேவா y இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdxக்கு இந்த வேல்யூ ஸோ 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஓகேவா ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் க்யூவோட வேல்யூ என்னது 1 மைனஸ் ரூட் எக்ஸ் இ பவர் இன்டெக்ரல் pdxோட வேல்யூ இந்த எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அது 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு dx டினாமினேட்டர் இந்த இடத்துல நியூமரேட்டரும் ஈக்குவலாக இருக்குது ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிங்க 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ்னா அர்த்தம் எக்ஸ் பவர் ஹாஃப்னு அர்த்தம் நார்மலாக ஒரு டேர்மாக இண்டிவிஜுவலாக இன்டெகிரேட் பண்ணிக்க வேண்டியதான் 1 தனியாக எக்ஸ் பவர் ஹாஃப் தனியாக இன்டெகிரேஷன் பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா ரெண்டும் ப்ளஸ்ஸால் செப்பரேட் ஆகிருக்கு ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பவர் ஹாஃப் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஹாஃப் ப்ளஸ் 1 எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 தான் ஓகேவா ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சி ஜஸ்ட் அப்படியே இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க which is equal to x plus 2/3 into x power 3/2 plus c. So, இங்கே left hand side y into 1 plus root x divided by 1 minus root x இருக்கு ஓகேவா இதுதான் நம்மளுடைய general solution ஓகேவா